நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரேம்ஜி நடிச்சு, நம்ம கம்பெனில என்னுடைய டைரக்ஷன்ல வந்த வல்லமை அப்படிங்கிற திரைப்படத்துக்கு வல்லமை அப்படின்னு தமிழ் வார்த்தை எப்படி பேரா வச்சோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் உங்கள்ட்ட சொல்லிக்கிறேன். என்னன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, சமீப காலங்களா பார்த்தீங்கன்னா, நெறைய தமிழ் படங்களுக்கு ஆங்கிலத்தில பெயர் வைப்பது பார்த்தீங்கன்னா, ஃபேஷனா இருக்கு. பார்த்தீங்கன்னா, பெரிய நடிகர்கள் நடிச்ச நெறைய படங்கள் அதாவது 90% படங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலத்தில தான் பேர் வைக்கிறாங்க. அதேமாரி சிறிய படங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, நெறைய படங்களுக்கு ஆங்கிலத்தில பேர் வைக்கிறது இப்போ வந்து ஒரு ஃபேஷன் மாரி இருக்கு இப்ப. சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய படங்கள் கூட பார்த்தீங்கன்னா, சுத்தமான தமிழ் வார்த்தைகள தேர்ந்தெடுத்து தமிழ் திரைப்படங்களுக்கு பேரா வச்சுட்டு இருந்தாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ப பார்த்தீங்கன்னா, கலைஞர் ஐயா பீரியட்ல பார்த்தீங்கன்னா, சுத்த தமிழ்ல தமிழ் படங்களுக்கு பேர் வச்சா டாக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு ஒரு விஷயத்த வச்சிருந்தாரு. ஸோ, அதனால பெரிய படங்கள் நெறைய படங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ்ல பேர் வச்சாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஸ்கீம்லாம் கிடையாது. அந்த மாரி திட்டமே கிடையாது. நீங்க தமிழ்ல வச்சாலும் சரி, இங்கிலீஷ்ல வச்சாலும் சரி, எதுல வச்சாலும் சரி, கவர்மெண்ட்டுக்கு நீங்க வந்து டாக்ஸ் கட்டி தான் ஆகணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து பெரிய படங்களுக்கு ஆங்கிலத்திலே பேர் வைக்கிறத வழக்கமா வச்சுக்கிட்டாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்ப பேன் இண்டியா மூவி அப்படின்னு ஒரு விஷயம் பேசப்படுது இல்லையா? ஸோ, அதற்கும் சாதகமா இருக்குன்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில பேர் வச்சுறாங்க. அதையும் தாண்டி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, தமிழ்ல தான் நம்ம தமிழ் படத்துக்கு பேர் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதியோட தமிழ்ல பேர் செலக்ட் பண்ணி வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ, அந்த மாரி அதனோட அடிப்படையில தான் நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய திரைப்படத்துக்கு தமிழ்ல தான் பெயர் வைக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து தான் நம்ம வந்து தமிழ் பெயர்களா நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதில ஒரு சில தலைப்பு பார்த்தீங்கன்னா, ஓகே பண்ணோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தங்கக்கட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது பிரேம்ஜி பொண்ணு அப்பா, மகள் சம்மந்தப்பட்ட கதை இல்லையா அது. அதனால வந்து தங்கக்கட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பை யோசிச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு யோசிச்சோம். வால் நட்சத்திரம் பிரேம்ஜிக்கு ரொம்ப புடிச்சது. தங்கக்கட்டி கேமராமேன் மாரியான சில பேருக்கு ரொம்ப புடிச்சது டைட்டிலு. இப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஏதாவது இன்னும் நல்ல வார்த்தையான ஒரே வார்த்தையில இப்ப தங்கக்கட்டி 2 வார்த்தை, வால் நட்சத்திரம் 2 வார்த்தை, ஒரே வார்த்தையில ஒரு பேர் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, திடீர்னு பார்த்தீங்கன்னா, வல்லமை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இத வந்து நம்மளுடைய நண்பர்கள்ட்ட உதாரணத்துக்கு பிரேம் சார்ட்ட, கேமராமேனு, எடிட்டர், மியூசிக் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணும்போது, எல்லாருமே வல்லமை டைட்டில் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரே வார்த்தை ரொம்ப கேட்சிங்கா இருக்கு. ஆனா, வல்லமை தாராயோன்னு பார்த்திபன் படம் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அஜித் நடிச்ச வலிமைன்னு ஒரு படம் இருக்கு அப்படிங்கிற மாரி எல்லாருமே கருத்துக்கள சொன்னாங்க. அப்படியே யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது சரியாக பட்டுச்சு. வல்லமை அப்படிங்கிற தலைப்பு ரொம்ப பொருத்தமா இருக்குன்னா, வல்லமை தாராயோ படம் வந்து பல வருடம் ஆச்சு பார்த்திபன் சார் படம். அடுத்து அஜித் சார் படம் பார்த்தீங்கன்னா, வலிமை. அது ஏறக்குறைய அர்த்தம் வல்லமை, வலிமைலாம் ஒரே மாரி வந்தா கூட, பட் அது வேற. அது வலிமை வேற, வல்லமை வேற இல்லையா? அதனால வந்து வல்லமை பெரும்பான்மையானவர்களுக்கு நம்ம டீம்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப சுருக்கமா ஒரே வார்த்தையில நல்லா இருக்கு. அது இந்த கதைக்கு ஒரு ஒரு எளிய மனிதன் வந்து தன்னுடைய மகளுடைய பிரச்சனைக்கு இந்த சமூகத்தில ஒரு 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 விஷயத்த வந்து கையில எடுத்து, அவன் வந்து இண்டிவிஜுவலா அதாவது தனித்தன்மையா தன்னுடைய பொண்ணோட துணையோட தைரியமா எப்படி அந்த விஷயத்த வந்து அப்ரோச் பண்றான், ஹேண்டில் பண்றான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, வல்லமைங்கிற தலைப்பு இந்த படத்துக்கு ரொம்ப பொருத்தமா இருக்குன்னு முடிவு பண்ணோம். ஒரு விஷயம். அ ப டைட்டில் பார்த்தீங்கன்னா, இது பண்ணி ஃபர்ஸ்ட் லுக் அதாவது முதல் பார்வை வெளியிடும்போதே வல்லமை படத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வரவேற்பு இருந்தது. இதில குறிப்பிடும்படியான ஒரு விஷயத்த நான் சொல்லி ஆகணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பத்திரிகையாளருக்கு படம் போடும்பொழுது, வல்லமை படம் பார்த்துட்டு வெளிய வந்த பத்திரிகையாளர் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, முதல்ல என்ன கை குடுத்து பேசின விஷயம் பார்த்தீங்கன்னா, "உங்களுடைய தலைப்பு வல்லமைக்கே ஃபர்ஸ்ட்டு பாராட்டுகள்" அப்டின்னாங்க. ஏன்னா நெறைய ஆங்கில தலைப்புகள் வருது. அதில வந்து நீங்க தமிழ்ல வச்சிருக்கீங்க. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம்னு சொல்லி பாராட்டுனாங்க. யூடியூப் ரிவ்யூஸ்ல பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஆன்லைன்ல ரிவ்யூஸ்ல பார்த்தீங்கன்னா, பல பேர் பார்த்தீங்கன்னா, படத்தோட கதை ஒரு பக்கம் ஆரோக்கியமா விமர்சனம் பண்ணியிருந்தாலும், ஃபர்ஸ்ட்டு அவங்க குறிப்பிட்டப்பட்ட விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைய லெவல்ல ஒரு சுத்தமான தமிழ்ல ஒரு பெயர வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வல்லமைன்னு பேர் வச்ச இந்த இயக்குனர முதல்ல நாங்க பாராட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த வகையில வந்து இந்த டைட்டில் வந்து எல்லா பக்கமும் ரீச் ஆனது மட்டும் இல்லாம, ஒரு தமிழ்ல பெயர் வைத்ததுக்காக எப்படி இந்த ப வல்லமை தலைப்பு வந்து பாராட்டப்படுது அப்படிங்கிறது ஒரு ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு. மேலும் இந்த வல்லமை திரைப்படத்த பத்தி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.